இந்த இடம் என்னடா இவ்வளவு இருட்டா இருக்குது. சீக்கிரம் போட இந்த இடத்த விட்டு. இருட்ட வேற ஆகாது, ரொம்ப பயமா இருக்குடா. எல்லாரும் அமைதியா உட்காந்துருங்க. நானே பயந்துருக்கேன், என்னை பயமுறுத்தாதீங்க. உன் பேச்ச கேட்டு நாங்க மீன் பிடிக்க வந்த பாரு. சோ சோ மீனா தத்தங்க அடிச்சு எங்க காணோம்? கீழே விழுந்துட்டாளா? ஐயோ அங்க பாருங்க, மீனா விழுந்து கிடக்குறா. மீனா தூங்குறதா இருந்தா காருக்குள்ளேயே தூங்க வேண்டியதானா? இங்க எதுக்கு வந்து தூங்கிட்டு இருக்க? அவளே கீழே விழுந்துட்டா, அவட்ட போய் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணும் ஆகலப்பா, நான் மணல்ல தான் விழுந்தேன், அதனால ஒண்ணும் ஆகல. ஏண்டா என்ன பார்த்தா தூங்குற மாதிரியே தெரியுது. ஏண்டா கார்ல இருந்து பறந்து வந்து விழுகுறேன், ஆனா அதை விட்டுட்டு நீ வந்து தூங்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். நீ ஏன்? நான் அப்பவே சொன்னேன் ஒழுங்கா போயிருந்துருக்கலாம். வேற மீனா விழுந்துட்டா, அப்புறம் மரம் உடைஞ்சு விழுந்துருக்கு. இதை தாண்டி நம்ம எப்படி போறது? நம்ம வழியவே மறைச்சிருச்சு இந்த மரம், இருட்டா வேற இருக்கு. சரி சரி, யாரும் கவலைப்படாதீங்க. இந்த மரத்தை மட்டும் எடுத்து போட்டா எல்லாரும் ஜம்முன்னு போயிடலாம். சரி எல்லாரும் வாங்க, மரத்தை தூக்கி போடலாம். எல்லாரும் கிளம்பலாம். எல்லாம் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஸ்பீடா போகாதடா, நம்மளே இருட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ அந்த கிளவி சொன்னதே ஞாபகம் வந்துகிட்டே இருக்குதுடா. இந்த காடு ரொம்ப இருட்டா வேற இருக்கு. இந்த காட்டுக்குள்ள போறதே எனக்கு பயமா இருக்குது. எனக்கு பேய் ஞாபகம் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. உன்னை நம்பி வேற நாங்க வந்துகிட்டு இருக்கோம். நீ பேசாம வரியா? வண்டியை விட்டு கீழே தள்ளிவிட்டா. அதுக்குன்னு கொஞ்சம் மெதுவா ஆச்சு போய் தோலடா. ஏன்டா என்ன மறுபடியும் ஒரு மரம் ஒண்ணு கிடக்குது? ஐயோ, அதே இடத்துக்கு திரும்பி வந்துட்டோமா? கார்த்தி என்னடா வழியை மறந்துட்டியா? திருப்பி திருப்பி இதே இடத்துக்கு வந்துட்டு இருக்க. ஏண்டா இருட்டுக்குள்ளே போறனால வழி மறந்துட்டியாடா? வந்த வழியிலே வந்துட்டு இருக்கோம். இல்ல, கரெக்டான வழியில தான் போனோம். நான் பாத்துக்கிட்டே தான் இருந்தோம். எப்படி ரூட் மாதிரி மறுபடியும் அந்த வழிக்கே வந்தோன்னு எனக்கு தெரியலையே. சரி, இங்க நிக்கிறது ரொம்ப ஆபத்து. சீக்கிரம் வண்டி ஏறோம். வண்டி எடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் அமைதியா இருங்க. ஐயோ, என்ன மறுபடியும் மழை உடஞ்சிட்டே இருக்கு. மாட்டிக்கிட்டீங்க தம்பி, நல்லா வசமா மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ, இந்த கிழவியை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீயும் வசமா மாட்டிக்கிட்டீங்க. அது வந்துரும். போன வழிய விட்டு மறந்துட்டீங்களா? முடியாது. பாத்தீங்களா? யாருக்காவது கண்ணுக்கு தெரிஞ்சுச்சா? என் கண்ணு முன்னாடியே வந்து நின்னுச்சு. கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. எனக்கு எது பிரச்சனை இல்ல. சூனியக்காரி கிளவி போட்டு தந்தா போதும், நம்ம ஈஸியா வெளியே போயிடலாம். இந்த கிளவிதான் வந்து தேவையில்லாம் நம்மள பயமுறுத்திட்டே இருக்கு. சுடா தம்பி, நல்லா பேசு. இதுதான் உன் கடைசி. அது உன்னை கொன்னுரும். சூனியக்காரி கிழவி சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது. நார்மல் கிழவி நினைச்சா இது பேய் கிழவியா இருக்கும் போல. டேய் கார்த்தி, நம்ம மீன் வச்சிருக்கோம்ல, அதனாலதான் அந்த பேய் நம்ம பின்னாடி வருது. டேய் சீக்கிரமா அந்த மீனை தள்ளி விட்டுடா. ஏன்னா பேய்க்கு மீன் வாடினா ரொம்ப பிடிக்கும்டா. ஆமா இருங்க, நான் போய் மேலே ஏறி தள்ளி விடுறேன். இந்த கோடையில மொத்தம் 4 மீன் இருக்கு. ஐயோ, கஷ்டப்பட்டு பிடிச்ச மீன். இந்த பேய் வந்து எடுத்துக்கோ. எல்லா மீனையும் கொட்டி விட்டுட்டேன். இனி எந்த பேயும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம வாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாரும் ஜாலியா இருங்க. ஐயோ, வண்டி மணல்ல பதங்கிருச்சே. எல்லாரும் கீழே இறங்கி நின்னு கலனா போதும். அங்க பாரு